ஹலோ காய்ஸ். இப்போது இந்த வீடியோவிலேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் பைத்தானுக்கு மூவ் ஆகலாம். இவ்வளோ நாளாக படித்தது ஃபுல்லாமே நம்ம பைத்தானோட பேசிக்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சே பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். பட் இதோட அட்வான்ஸ் லெவலில் இப்போது நம்ம ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு மூவ் ஆக போகிறோம். ஓகேங்களா? எதுக்காக ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதும் போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ப்ரோக்ராம் எழுதலாம். எழுதுகிற ப்ரோக்ராமை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ரியல் லைஃப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1000-2000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் கூட வரும். அவ்வளோ கோட்ஸை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அது ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு தெரியாத இருக்கலாம். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஊப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனிக்கே போனீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு பைத்தான் தெரியுமான்னு கேட்குறத விட ஊப்ஸ் கான்செப்ட்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. பிகாஸ் இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலுமே நீங்கள் ஜாப் செஞ்சுட்டே இருப்பீங்க. திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு ரீசனால் ஜாபை விட்டு லீவ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் அந்த ஜாப் வரவங்க நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்டில் இருந்து தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எழுதுகிற கோடை அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டில் தான் அந்த கோடு எழுதியிருக்கணும். அப்போ தான் அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஊப்ஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அட்வான்ஸ் லெவல் பைத்தானில் ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, ஃபைல் ஹேண்ட்லிங், மாடியூல்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த ஊப்ஸ் கான்செப்டில் தான் பார்ப்போம். ஓகேங்களா? கிளாஸஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் ஹெட்டாக கிளாஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதுக்குள்ளார நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதிப்பாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அது நல்லா புரியும். ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு எலமெண்ட்டு ஆர் ஒரு பர்டிகுலர் லைனை எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அதெல்லாம் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் வரும். மாடியூல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பைத்தானை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸை இன்பில்டாக எழுதி ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி எழுதுகிற ஃபங்க்ஷன் அவங்க ஆல்ரெடி கிளாஸஸாக எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி அதில் நம்பர் பாஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஈஸியான அவுட்புட் வந்துடும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் நம்மளுடைய ஜாப்பை ரொம்பவும் ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இதுக்காக தான் நம்ம கோர்லேருந்து ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். ஓகேங்களா? இது ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். இவ்வளோ நேரம் நம்ம படித்த பைத்தானை எல்லாமே ஃபுல்லாக அந்த பேசிக்ஸ்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போயே பைத்தானில் உங்களால் கோடு எழுத முடியும். இப்போது அட்வான்ஸாக ஊப்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களால் என்ன மாதிரியான கோட் வேணாலும் உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஊப்ஸ் கான்செப்ட் படிக்க ஆரம்பிக்கலாம்.